அனைவருக்கும் சுகாவின் அன்பு வணக்கங்கள். நேற்று ஒரு வீடியோ போட்டேன். அது ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அவ்வளோதான், மனசில் பட்டதை தான் சொன்னேன். நான் ஒரு பேச்சாளரும் கிடையாது. ஒரு 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுலேயே வியூஸ் போகுதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கமெண்ட் வந்து விழுது. ஒரு சகோதரர்கிட்ட வந்து என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு. அவர் எந்த துணியில் கேட்டாருன்னு தெரில. பட் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது, அழுகையும் இருந்தது. என்னால் அழக்கூடாது, வைராக்கியமாக இரு. 1000 கமெண்ட்ஸ் வரும், அதெல்லாம் தாண்டி போய்கிட்டே தான் இருக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது இல்லையா? நம்ம செய்கிற சாப்பாடே எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. என்னுடைய சமையல் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், என் குழந்தைக்கு பிடிக்காது. இன்னொரு நாள் செய்கிறது என் குழந்தைக்கு பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஸோ அப்படி தான், ஒரு விஷயம் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியமும் இல்லை. ஸோ அப்படி தான் அவருக்கு நான் பேசுகிறது புரியலை. மன்னிச்சிடுங்க சகோதரா, எனக்கு தோணுனதை நான் பேசினேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. 1000 விமர்சனங்கள் உங்களுக்கு வரும். அந்த விமர்சனத்துக்கெலாம் காது கொடுத்துட்டு இருந்தோன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. தெரிஞ்சதுன்னா யூடியூப் வந்தோம், பார்ப்போம், சமாளிப்போம். எது வந்தாலும் சமாளிப்போம். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.